போய் யாரும் வாங்க வேண்டாம், இங்கே உள்ளே வாங்கி கொடுத்துடலாம். உங்களுக்காக தான் தனியாக நிறைய வாங்கி வச்சிருக்கிறாங்க. வெளியே போய் எதுவும் வாங்க வேண்டாங்க, சரிங்களா? அப்புறம் அந்த சேலை வாங்க அம்மாவுக்கு கொடுக்குறவங்க சேலை வாங்கி கையில் வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரீயாக இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பூஜை கொடுத்துருவோங்க, அங்கே போய் வாங்கிக்கோங்க.
செல்வங்களே எல்லாரும் நலமா? நீங்க நலமா நலம் இல்லையாங்கிறத சொல்ல வேண்டியது. நான் யார்? போனாண்டு சொல்வாக்குப்படி நிறைவேற்றி தந்தேனா என்னோட ஆலயத்தில் பெருமூச்சைக்கு போன ஆண்டு வந்தவங்களுக்கெல்லாம் உயிர்ப்பிச்சை தந்து காத்தருவேன்னு அம்மா வாக்கு வைத்தேன் இல்லையா? காப்பாற்றிட்டேனா? எல்லாரும் காப்பாற்றிட்டேனா? 365 நாள் எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனை துன்பம், எத்தனை கஷ்டங்கள், மரணம் அடையக்கூடிய நிலைகளில் நீங்க வரும் பொழுதும் கூட உயிர் காத்தனா? காத்தை. ஆனால் நான் ஒரு விஷயம் சொன்னதை மறந்தீங்க. என்னை ஒருவரே தஞ்சமென, நான் மட்டுமே கதியென, என்னை வந்து உண்மையா நேசிப்பவங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி செலவு கூட வர விட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா என்னை பழித்து வேற இறையை நாடி பேசி வழிபட்டவங்களுக்கு துன்பம் வரும்னு சொன்னேன். நிறைய பேருக்கு துன்பம் வந்தது. என்னை மட்டும் நீ கும்பிடல, இந்த நாகப்பா குடும்பம் சார்ந்துதான் சொல்றேன். அதனால துன்பம் வந்தது. தேவி நான் மட்டும்தான் தஞ்சோவில் இருந்திருந்தால் கண்டிப்பா அந்த துன்பமும் இல்லாம காத்திருப்பேன். ஆனா இப்போ நான் திமிரு பிடிச்சவள் தான். நான் ஒரு அடங்காத பிடாரி தான். யாருக்கும் நான் அடங்குவதில்லை. அதுக்கு தான் எனக்கு அடங்காத பிடாரின்னு ஒரு பெயர் உண்டு. நான் நடிப்புக்காரி. ஏன்னா நடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, பொய்மையில வாழ்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. என்கிட்டயும் உங்களோட விளையாட்டு. என்கிட்ட விளையாண்ட, நான் திருப்பி உங்ககிட்ட விளையாண்டேன். அந்த விளையாட்டு தான் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொருத்தங்களும் கண்ணீர் செஞ்சீங்க. ஆனால் நான் ஆனந்தம் அதை பார்த்துக்கிட்டு வந்தேன். என் அறியாமை இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் பொதுவாக என் செல்வங்களே உங்களுக்கான வாக்கு. நாங்கள் குடும்பம் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அத்தனை செல்வத்துக்கும் என்னோட பொதுவாக இன்று சொல்வதுதான், எத்தனை சதவீதம் கடன் இருந்தாலும் 70% அடைச்சு தருவேன். 70 லட்சம் கடனா 70 லட்சம் கடனா கண்டிப்பா அடுத்த ஆண்டு 7 லட்சம் தான் உனக்கு கடன் சொல்லுவேன். கடன் அடைக்கிறது தான் முதல் வாக்கு. என்னோட வாக்கே உங்களுக்கு கடன் அடையும். எத்தனையோ பேருக்கு குழந்தை தந்திருக்கிறேன். குழந்தை இல்லாத பேர்களுக்கு குழந்தை தருவேன். என்னோட இந்த பயணம்
என் ஆன்மீக பயணம் என் குழந்தைகளை உங்களோட திருமாங்கல்யம் காத்து தருவேன். திருமாங்கல்யத்துல ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து தருவேன். முதலில் திருமாங்கல்யம் காத்து தருவேன். அர்த்தம் என்ன? நோய் நொடியோடு ஒரு கணவனுக்கு ஆயுள் பங்கம் இருந்தால் முதல் காத்து தருவேன். இரண்டாவது, திருமாங்கல்யத்தில் ஏற்பட்டிருக்கிற கணவன்மார்களுக்கு தடை நீக்கி தருவேன். எத்தனை பேர் கணவன் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க தெரியுமா? அதுக்கான வாக்கு கணவனை சரிப்படுத்தி தருவேன். இரண்டாவது வாக்கு. மூன்றாவது வாக்கு, திருமண தடைகளை நீக்கி தருவேன். திருமணம் நடக்காம என் குழந்தைகளை நிறைய பேர் இருக்கீங்க, திருமண தடைகளை நீக்கி தருவேன். இந்த ஆண்டு உங்களுக்கு 3 வாக்கு கொடுத்திருக்கிறேன். குழந்தை செல்வம் தருவது அதெல்லாம் இரண்டாவது. முதல்ல இந்த 3 வாக்கு. இப்போ என்னோட தீர்த்தம் ஓராண்டு தீர்த்தம். போன ஆண்டு நான் நீராடிய தீர்த்தம் தான் இப்போ பவானி அம்மாள் உங்களுக்கு கோரிக்கை வருவாங்க. எல்லா செல்வங்களுக்கும் என்ன உண்டு? அம்மாளோட ஆதி சக்தியான இந்த தாயோட அருள் பரிபூரணமா இருக்கும். என் செல்வங்களே, நம் திருக்கோவில் இது. இது உன் தாய் வீடு. இது உன் தாய் வீடு. இந்த தாய் வீட்டுல எல்லாரும் ஒன்றுதான். ஜாதி, மதம், பணக்காரன், ஏழை, அதிகாரி இதையெல்லாம் தாண்டியதுதான் பவானி அம்மன் திருக்கோவில். அப்படித்தானே? உங்களை சத்தியமா ஜாதி பார்த்து நடத்துறாங்களா? மதம் பார்த்து நடத்துறாங்களா? இல்ல பணக்காரன் ஏழைகள் வித்தியாசம் நடத்துறாங்களா? அதிகாரிக்கு ஒரு விதம், உங்களுக்கு ஒரு விதம் நடத்துறாங்களா? இல்ல. அப்போ நான் எல்லாருக்கும் தாய், இந்த தாய். இந்த தாய் எல்லைக்கு வந்திருக்கிற நீங்க எல்லாரும் சந்தோஷமா போகணும். மனப்பூர்வமான என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இப்ப தீர்த்தம் தொழில் நீங்க எங்க இருந்தாலும் நான் வருவேன். அதனால யாரும் தள்ளுபடி இல்லாம இருக்கணும். அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. அடுத்தவங்களோட பொருள் மேல் எந்த ஒரு எண்ணமும் வேண்டாம். அன்னை பவானி மேல் ஆசை கொள்ளுங்க. இன்னைக்கு பவானி யாரா இருக்கா தெரியுங்களா? சத்தியமா உருவத்தில் இருக்காங்க. சத்தியமா உள்ள இருக்கக்கூடிய பவானி யார் உருவத்தில் இருக்காங்க? குறி சொல்லும் புரத்தியாக அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு கையில் குறி சொல்லும் கம்பு, இன்னொரு கையில் அக்கினி சக்தி. குறி எடுத்து வருவேன். இந்த கொருத்தி மகள் உன்னோட குறைகள் எல்லாம் தீர்ப்பேன். ஈராட வினையை அக்கினியில் எரிப்பதற்காக ஒரு கையில் குடிமேடையில ஒரு கை அக்கினியின் கையில் எடுத்து இன்னைக்கு அலங்காரம் சத்தியிருக்காங்க. வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க எல்லாரும் சுகமா இருப்பீங்க. சரியா? அம்மா உங்களுக்கு ஏதாவது வாக்குகள்ல இன்னும் எது வேணும்னாலும் நீங்க கேட்கலாம். எது வேணுமா? சத்தியமா எல்லாரும் வீட்டுக்கு வந்தேன் இல்ல? எல்லாரையும் பார்த்தேன் இல்ல? பாபாக சத்தியமாக வர. சரி மகளே, மகனே வரட்டுமா? தீர்த்தம் தொழிக்க வரட்டுமா? அதற்கு முன்னாடி அருள்தரும் அம்பிகையின் அழகாலயம், எழில் வடிவானவளின் திருவாலயம். அருள்தரும் அம்பிகையின் அழகாலயம், எழில் வடிவானவளின் திருவாலயம். செல்வனை நிறத்திலே துணிக்கும் தாய்கள், செய்யும் வரங்களை கொடுத்திடும் தூயவள். அருள்தரும் அம்பிகையின் அழகாலயம், எழில் வடிவானவளின் திருவாலயம். செல்வனை நிறத்திலே துணிக்கும் தாய்கள், செய்யும் வரங்களை கொடுத்திடும் தூயவள். அருள்தரும் அம்பிகையின் அழகாலயம். தேடி வந்த துயரமெல்லாம் துளைந்து போகுதம்மா, தேடியவள் அருளாலே மகிழ்ச்சிகள் நிலைக்குதம்மா. தேடி வந்த துயரமெல்லாம் துளைந்து போகுதம்மா, தேடியவள் அருளாலே மகிழ்ச்சிகள் நிலைக்குதம்மா. அருள்தரும் அம்பிகையின் அழகாலயம். உறவொன்று வேண்டுமென்று தாயவரின் பலபடிய கரம் கொண்டு அழித்திடுவேன், கண்ணீரை துடைத்திடுவேன். தேடி வந்த துயரமெல்லாம் துளைச்சே போகுதம்மா, தேடியவள் அருளாலே மகிழ்ச்சிகள் நிறைக்குதம்மா. உறவொன்று வேண்டுமென்று
அழகாலயம் எழிலடிவானவளின் திருவாலயம் மாங்கல்ய காத்தருளும் மங்களமானவள் சன்னதி தலை தோங்க கருணை செய்பவள் மாங்கல்யம் காத்தருளும் மங்களமானவள் சன்னதி தலை தோங்க கருணை செய்பவள் அருள் தரும் அம்பிகையின் அழகாலயம் எழில்வடிவானவளின் திருவாலயம் செல்வள நிலத்தினிலே துளிக்கும் தாயிவள் செழிக்கும் வரங்களை கொடுத்திடும் தூயவள் அருள் தரும் அம்பிகையின் அழகாலயம். உண்மைதான? அருள் தரும் அம்பிகையின் அழகாலயம் எழில்வடிவானவளின் திருவாலயம். அம்மா எவ்வளவு எளிமையானவர்கள் தெரியுமா இல்லையா? சத்தியமா எவ்வளவு எளிமையா உங்க கூட பழகிறாங்க. எளிமையானவங்க. தேடி வந்த துயரம் எல்லாம் குறைந்து போகும். தேவி என்ற அருளாலே மகிழ்ச்சிகள் நிலைக்கும். உறவு ஒன்று வேண்டும் என்று தாய் என் பரமணி தாய் கரங்கொண்டு அணைத்திடுவேன், உன் கண்ணீரை குடித்திடுவேன். உறவு ஒன்று வேண்டும் என்று தேடி வந்தீங்கன்னா இடத்துல கண்டிப்பா உங்களோட துயரமெல்லாம் தீர்ந்து உங்களை எல்லாம் அரவணைக்கக்கூடியவரை இந்த ஆத்தா. அப்படித்தானே? என்னோட உறவுகளை எல்லாரும் நீண்ட மகிழ்ச்சியா இருக்கணும். அம்மா இந்த நேரத்தில் சொல்றதெல்லாம் ஆடம்பரமான செலவுகள் செலவழிக்காதீங்க. இறை வழிபாடுகளில இந்து மதத்தின் அடையாளத்துல நிறைய திருவிழாக்கள் பண்டிகை உண்டு. உன்னோட பண்டிகை எதினால் உன்னோட பண்டிகை என் செல்வங்களே உங்களுக்கு மாத்திரம்தான், வேற யாருக்கும் கிடையாது. என் செல்வங்களான உங்களுக்கு உன்னோட பண்டிகை இதுதான். இந்த ஒரு திருவிழாவை நீ கொண்டாடு, 1000 திருவிழாவை கொண்டாடாத, ஒரே திருவிழாவை கொண்டாடு. உன்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சி கண்டிப்பா குறையாது. ஆன்மீகங்கிறது ஒவ்வொருத்தரோட சுதந்திரம். ஆனாலும் சுதந்திரம் நம்ம கையில தான் இருக்கு. எது என்னோட எல்லை என்பதை நீங்க உருவாக்கி என்னையே தஞ்சம் என்று வருபவர்களுக்கு மட்டும் வாழ்க்கையில எல்லா நாளும் நிம்மதி. 1000 தெய்வங்கள் இருந்த லாபம் இந்த உத்தமி இருக்கும் நேரத்துல 1000 யுகங்கள் வந்தாலும் 1000 துன்பங்கள் இருந்தாலும் மஞ்சள் இருக்க மனநோய் வருமா? உடல் நோய் தான் வருமா? நம்பிக்கை என்பது ஒவ்வொருத்தங்களோட தனிப்பட்ட விருப்பம். அந்த நம்பிக்கை உன்னோட குருநாதர் மேலையும் உன் பவானி மேலையும் வை. உன்னோட வாழ்க்கை என்னாலும் நிச்சயமாகும். இப்போ அம்மா எல்லாருக்கும் தீர்த்தம் சொல்லிட்டு எல்லாருக்கும் சுகம் உண்டாகும்னு சொல்லி வாக்கு உடைப்பேன். ஏன்னா 1,00,000 பேர் நிற்கிறோம், அத்தனை பேருக்கு வாக்கு வேணும் இல்லையா? ஒருத்தங்களுக்கு வாக்கு நிறைய கொடுத்தனா என்ன ஆகும்? எல்லா செல்வங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா வாக்கு? அதனால எல்லாரோட தலைகளிலும் உன்னோட அம்மாவோட கைப்படும். என்னோட செல்வங்கள் அத்தனை பேர் நீங்க சுகமா இருக்கணும். ரொம்ப எளிமையா இருங்க, ஆடம்பரம் வேண்டாம். திருவிழா நிறைய நடக்கும். தீபாவளி பண்டிகை அப்படின்னு அந்த திருவிழாவுக்கு கடன் வாங்கி செலவழிக்காத செல்வங்களை எந்த ஒரு சூழ்நிலைகளையும் ஜாதகம்ங்கிறது ஒரு 4 பேப்பர் அடங்கியிருக்கு. அந்த 4 பேப்பரை நம்பி உன் வாழ்க்கையை தொலைக்காத. சடுகுடு குடுகுடு வருவாங்க, அவங்களோட ஒத்து பசிக்கு வீடு வாசல் வந்தா 100 ரூபாய் காணிக்கை போட்டு ஒரு பெரிய கும்பிட்டு அனுப்பிடு. கிரக நிலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த கிரகேஸ்வரிக்கு மேல எதுவும் கிடையாது. நஞ்சுண்ட நாயகன் இந்த பார்வதி அம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரி கற்பனோட துணையர் காளியம்மாளோட துணையும் இந்த திருக்கோவில் உங்களுக்காக காத்திருக்குது. எல்லாரும் சுகமா வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம். உங்களுக்காக நீங்க வாழணும். வாழ்வீங்களா? முதல் யாருக்காக வாழணும்? உங்களுக்காக. முதல் யாருக்காக சிரிக்கணும்? உங்களுக்காக. அதுக்கு அடுத்தபடிதான் நம்ம அடுத்தவங்களுக்காக. புரியுதா? சரி. உடம்பு சரியில்லாம நிறைய பேர் இருக்கிறீங்க, பசியே இல்லாம இருக்கட்டும். எல்லாருக்கும் ஆரோக்கியம் நிலைக்கட்டும். ஜெய் பவானி, ஜெய் பவானி, ஜெய் பவானி. குருவே வாழ்க, குருவே வாழ்க, குருவே வாழ்க. எனக்கு என் பிள்ளை சொல்லிய ஒரு கதை ஒன்று இருக்குது. அது எனக்கு பிடிச்ச கதை. நானும் தெய்வமாக இருந்தாலும் மனசு உருவத்தில் தான் வெளியில் வர முடியும். எனக்கு பிடிச்ச ஒரு கதை சொல்றேன், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஒரு கப்பல் நடுக்கடலில் பயணிச்சுக்கிட்டு இருந்தது. அதுல ஒரு 1000 மக்கள் அந்த கப்பலில் பயணிச்சாங்க. அங்க ஒரு 200 சிலைகள்
அது அம்மன் சிலை, கருப்பசாமி சிலை, மாரியம்மன், பவானி எண்ணற்ற சிலைகளும் அதில் போய்கிட்டு இருந்தது. நடுவு கடலில் போகும் பொழுது அந்த கப்பல்ல ஒரு ஓட்டை இருக்குது. தண்ணீர்ல கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்குது. கப்பல்ல ஒரே கூச்சம், ஒரே சத்தம். அந்த 200 தெய்வங்களும் பேசிக்கிறது. என்ன சத்தம் இங்க? கப்பல் நடுக்கடலில் மூழ்க போகுது, அதனால இந்த சத்தம். சரி, மக்கள் என்ன விதமான சத்தம் போடுறாங்கன்னு கவனிக்கும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம், கடவுளே காப்பாத்து, கடவுளே காப்பாத்து, கடவுளே காப்பாத்துன்னு சொன்னாங்களாம். 200 தெய்வங்களும் மாறி மாறி முகம் பார்த்தது, மாறி மாறி முகம் பார்த்தது. எந்த தெய்வமும் பேசல. அப்போ தெய்வம் கேட்டது, கப்பல் மூழ்கிட்டுமா? மூழ்கிட்டும். ஏன்னா உன் பேரையும் என் பேரையும் யாரும் உச்சரிக்கல. கடவுளே காப்பாற்றுக்கும் பொழுது இவங்களுக்கு வேற யாரோ ஒருத்தங்க இருக்காங்க பிறகு அவர்கள் வந்து காப்பாற்ற தெய்வங்கள் அமைதி காத்தது. அந்த நடுக்கடலில் அந்த கப்பல் மூழ்கியது. இது என்னோட குழந்தை தினந்தோறும் எனக்கு சொல்வார்கள், உன்னை மட்டும் யார் தஞ்சம் என்று தாயே பவானி, தாயே பவானி, குருவே சக்தி வேண்டார்களோ அவர்களை காப்பாற்ற. 1000 தெய்வங்கள் பேரை உச்சரிப்பவர்களை நீ கண்டுக்கிடாமல் இருந்து விடு அம்மா அப்படின்னு என்னோட குழந்தை என்கிட்ட அடிப்பொருக்கா சொல்லுவான். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு கேள்விகளால் தான் சத்தியமா அவங்களோட குலதெய்வத்தை மறந்தாங்க, அவங்களோட ஊர் தெய்வத்தை மறந்தாங்க. சொல்லும் குருநாதர் சரியா இருக்கணும் இல்லையா? போன ஆண்டுகள் சொன்னேன், என்னை மட்டும் நேசிப்பவர்களுக்கு ஒரு துன்பமும் இன்றிக்காக 1000 தேவர்கள் நேசித்தால் கோவிலுக்கு என்று விட்டு விடுவேன். ஆடியில் திருவிழா சத்தியமாவோட திருக்கோவில்ல அவங்க குலதெய்வத்துக்கு போனாங்களா? புரட்டாசிரியர் தேரோட்ட போனாங்களா? இந்த நோக்கம் என் குடும்பத்தார் அறிய மாட்டார்கள், நான் அறிவேன், நீங்கள் அறியணும். இனி ஒரு தெய்வம் என்ற ஒரு உச்சரிப்பை உச்சரிக்கலாமா? உங்களோட தெய்வத்தோட பேர் என்ன? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதோடு நிற்பீங்களா? பார்க்கலாம். வித்தியாசமான இந்த உலகம், விதவிதமான எண்ணங்கள் பார்க்கலாம். இது எல்லாரும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க நாடகம் எப்படி சிறப்பா இருக்குது பார்க்கலாம். ஜெய் பவானி. அம்மா எல்லாரும் தீர்த்து தெளிப்பாங்க. அப்படி இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். அக்கினி செடி எடுத்து கொஞ்சம் விளையாண்டுக்கிறேன். அதை தாண்டி அம்மா உங்களுக்கு சில்லறை பணம் கொடுப்பேன், எல்லாரும் வாங்கிக்கோங்க. மஞ்சள் காப்பு கொடுப்பேன், வாங்கிக்கோங்க. பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேருங்க. அடுத்தவங்க வீட்டுக்கு போகாதீங்க. என்னை பார்த்து அப்படியே உங்க வீட்டுக்கு போகணும், சரியா? வேற எங்கேயும் போகக்கூடாது, வேற யார் வீட்டுக்கு போகக்கூடாது. இனி அப்படியே உங்க வீட்டுக்கு கூட்டு போய்க்கோங்க. நான் அப்படியே உங்க வீட்டுக்கு வருவேன், சரியா? ஜெய் பவானி.